திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து. கொழுந்து விட்டு எரிந்த தீயால் ரயில் சேவை பாதிப்பு. ஓகேவா, அந்த இடத்துல வந்து நிற்கும் போது அது ஃபயர் ஆயிடுது. டீசல் டேங்கர் ரயிலில் ஏற்பட்ட பயங்கர தீ சுமார் 10 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் முழுவதுமாக அணைப்பு. தீ விபத்தில் சேதமடைந்த மின்கம்பிகள் மற்றும் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி தீவிரம். சென்னை இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் இருந்து பெங்களூருவுக்கு வேகன் மூலம் எடுத்துச் செல்லப்பட்ட எரிபொருள் தீ பற்றி விபத்து. 3 வேகன்கள் தண்டவாளத்தில் இருந்து விலகியதில் எரிபொருள் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம். திருவள்ளூர் சரக்கு ரயில் தீ விபத்தில் 18 டேங்கர்களில் இருந்த 900 டன் கச்சா எண்ணெய் எரிந்து சேதமடைந்ததாக தகவல். விபத்து நடந்த வழித்தடத்தில் ரயில் சேவை படிப்படியாக தொடங்கும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தகவல். திருவள்ளூர் ரயில் தீ விபத்தால் 200 மீட்டர் அளவிற்கு தண்டவாளம் முழுமையாக சேதம். மின்கம்பங்களில் உள்ள மின்கம்பிகள், வயர்கள் சேதமடைந்த நிலையில் சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். திருவள்ளூரில் சரக்கு ரயில் தீ பிடித்து எரிந்ததால் இரு மார்க்கத்திலும் ரயில் சேவை பாதிப்பு. சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகா மற்றும் கொங்கு மண்டலத்திற்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தம். சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூர், கோவை, திருப்பதி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் 8 ரயில்கள் ரத்து. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் சூழலில் பயணிகள் அவதி. சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட வேண்டிய வெஸ்ட் கோஸ்ட் ரயில் திடீரென அரக்கோணத்தில் இருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. அரை மணி நேரத்துக்கு முன்பாக அறிவித்தால் எப்படி அரக்கோணம் செல்ல முடியும் என வாக்குவாதம். திருவள்ளூர் ரயில் தீ விபத்து நிகழ்ந்த இடத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் நேரில் ஆய்வு. முழுமையான விசாரணை தேவைப்படுவதால் ரயில்வே ADGP தலைமையில் 3 தனிப்படைகள் அமைப்பு. திருவள்ளூரில் சரக்கு ரயில் தீ விபத்து நிகழ்ந்த இடத்தில் அமைச்சர் நாசர் ஆய்வு. தீ விபத்து காரணமாக குடியிருப்புகளில் இருந்து வெளியேறிய மக்களுக்கு காலை உணவு வழங்கினார். திருவள்ளூர் சரக்கு ரயில் தீ விபத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என அமைச்சர் நாசர் விளக்கம். தீ விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு அருகாமையில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாற்று இருப்பிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. திருவள்ளூர் சரக்கு ரயில் தீ விபத்தால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருவள்ளூரிலிருந்து சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் 10க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. சரக்கு ரயிலில் எரிபொருள் தீப்பிடித்து எரிந்ததால் திருவள்ளூரில் மோசமடைந்த காற்றின் தர குறியீடு. மிதமான அளவில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. சென்னையிலிருந்து இலங்கைக்கு 126 பயணிகளுடன் புறப்பட்ட விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. ஓடுபாதைக்கு வந்தபோது இயந்திர கோளாறு கண்டறியப்பட்ட நிலையில் 1.5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நாளை பூமிக்கு திரும்புகிறார்
இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா கலிபோர்னியா கடற்பகுதியில் விண்கலத்தை தரையிறக்க நாசா திட்டம். தமிழகத்தில் உள்ள 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ். கல்லூரியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி 45 நாட்களுக்குள் சரி செய்ய நிபந்தனை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை அட்டூழியம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி நடவடிக்கை. கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மருத்துவர் தின விழாவில் தமிழக சுகாதாரத்துறைக்கு ஆளுநர் RN ரவி புகழாரம். தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் முன்னணியில் இருப்பதாகவும் மற்ற மாநிலங்கள் தமிழகத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு. மக்கள் ஆதரவு பெருக பெருக பொறுப்பும் கடமையும் கூடுகிறது. மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் எனவும் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் ஜூலை 24ஆம் தேதி புதுக்கோட்டையில் தொடக்கம். கந்தர்வக்கோட்டை ஆலங்குடி தொகுதியில் தொடங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி விருதுநகரில் சுற்றுப்பயணம் நிறைவு. வகுப்பறைகளில் பாவடிவில் இருக்கைகள் அமைப்பது இருக்கட்டும், முதலில் ஆசிரியர்கள் இருப்பதை உறுதி செய்யுங்கள். நகைச்சுவை செய்வதை விடுத்து கல்வி வளர்ச்சியில் உண்மையான அக்கறையை காட்ட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம். வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், அஜித்குமாருக்கு நீதி வேண்டும். கருப்பு டி-ஷர்ட் அணிந்து சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்கிற பதாகை ஏந்தி விஜய் பங்கேற்பு. திமுக ஆட்சியில் போலீஸ் விசாரணையில் மொத்தம் 24 பேர் உயிரிழந்திருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. திருப்புவனம் அஜித்குமார் தாயிடம் கூறியதை போல் 24 பேர் குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கை சிபிஐக்கு மாற்றிய போது அவமானம் என்றார் முதல்வர் ஸ்டாலின். இன்றைக்கு அஜித்குமார் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதற்கு பெயர் என்ன எனவும் தாவேகா தலைவர் விஜய் கேள்வி. ஜெயராஜ் பென்னிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? தாவேகா ஆர்ப்பாட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. வெப்பத்தின் காரணமாக மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. சென்னை சிவானந்தா சாலையில் தாவேகா ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்தில் பேரிகார்டுகள், இரும்பு தடுப்புகள் சேதம். விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் வந்த தொண்டர்களால் சேதமடைந்த பொது சொத்துக்கள். நாகையில் நடந்த இயக்குனர் ப. ரஞ்சித்தின் வேட்டுவம் படப்பிடிப்பில் ஸ்டண்ட் மாஸ்டர் உயிரிழப்பு. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் காரில் இருந்து குதித்த போது தவறி விழுந்து உயிரிழந்த சோகம். சென்னை தாம்பரம் அருகே சிக்னலில் நின்ற கார் மீது மோதிய அரசு பேருந்து. அரசு பேருந்து ஓட்டுநர், கார் உரிமையாளர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு.
திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை கும்பாபிஷேகம். கம்பி வேலிகள், LED திரைகள் அமைப்பது, குடிநீர் வசதி உள்ளிட்ட ஏற்பாடுகள் தீவிரம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை கும்பாபிஷேக வைபவம். தந்தி டிவியில் அதிகாலை 5 மணி முதல் நேரலை. வார விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். விருதுநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டட உரிமை விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே கைகலப்பு. ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சென்னை கொடுங்கையூரில் இரு பிரிவினர்களிடையே பயங்கரமாக மோதல். ஏரியாவில் யார் கெத்து என நிரூபிப்பதற்காக மோதிக்கொண்ட 6 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் மேட்டுக்குன்னத்தூரில் குட்டையில் குளிக்கச் சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. 3 சிறுவர்களையும் தீயணைப்பு வீரர்கள் சடலமாக மீட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. வார விடுமுறை காரணமாக கொடைக்கானல் பெப்பர் ஃபால்ஸில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கூமாப்பட்டிக்கு செல்ல வேண்டாம், பெப்பர் ஃபால்ஸுக்கு வாங்க என கூறி உற்சாகம். புதுக்கோட்டை மாவட்டம் நமுனசமுத்திரம் அரசு பள்ளியில் கழிவறையை மாணவர்கள் சுத்தம் செய்த விவகாரம். விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் உறுதி. புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபல மாடல் அழகி சான் ரேச்சல் தற்கொலை. ஃபேஷன் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியதில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். மாநிலங்களவைக்கு 4 நியமன எம்பிக்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. வழக்கறிஞர் உஜ்வல் நிகம், சமூக சேவகர் சதானந்தன் மாஸ்டர், ஹர்ஷ்வர்தன் சிரிங்கலா உள்ளிட்ட 4 பேர் எம்பிக்களாக தேர்வு. பழம்பெரும் தெலுங்கு நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் தனது 83வது வயதில் காலமானார். முதுமை பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அதிகாலையில் உயிரிழப்பு. பிரபல தெலுங்கு நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவின் மறைவுக்கு தெலுங்கு திரையுலகினர் இரங்கல். நடிகர் சிரஞ்சீவி, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி தடுமாற்றம். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறி வரும் இங்கிலாந்து அணி.